ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மோசையுடைய மன அழுத்தத்தை நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். எதிரிகளால் ஏற்பட்டதை விட தன் சொந்த ஜனங்களை நினைச்சே மோசேக்கு ரொம்ப பெரிய துக்கம் வந்தது மட்டும் இல்லை, அந்த துக்கத்தினால அவர் செய்யக்கூடாத காரியங்களை கூட செய்கிற அளவுக்கு அவர் நிதானத்தை இழந்தவராக காணப்படுகிறார். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 31வது வசனம். மோசே கர்த்தரிடத்துக்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள், அவர்களை மன்னியும், என் பெயரை உம்முடைய புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் அப்படின்ட்டு மோசே போய் ரெக்வெஸ்ட் வைக்கிறார். அப்போ அவருக்கு அந்த ஜனங்கள் மேல ரொம்ப ரொம்ப ஒரு பரிதாபம். அந்த ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்கன்னு நல்லா தெரியும். இப்போ ஒரு குழந்தை தவழ்கிற ஸ்டேஜில் இருக்குது, இல்லை நடக்கிற ஸ்டேஜில் இருக்குது. ஒரு கண்ணாடி, ரொம்ப விலை உயர்ந்த ஒரு கண்ணாடி ஒரு பாத்திரத்தை அந்த குழந்தை உடைச்சிட்டுன்னு வைங்களேன், கண்டிப்பாக கோபம் வரும். நமக்கு 2 அடி கூட அடிச்சிருப்போம், ஆனாலும் தெரியும் அது ஞானம் இல்லாமல் செய்த காரியம். ஆனால் அந்த குழந்தைகிட்ட நான் இனி என்ன செய்யணும், அந்த குழந்தையை விட்டு அந்த கல் பாத்திரத்தை, அந்த கண்ணாடி பாத்திரத்தை இனி குழந்தை கண் பார்வையில் இல்லை தள்ளி வைக்கணும், அந்த குழந்தை தொடாதபடி. நான் அந்த குழந்தைகிட்ட கோவப்படுறதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒரு தாய்க்கு தெரியும் இல்லையா? அது போல தான் மோசையும். அந்த ஜனங்கள் ஞானம் இல்லாமல் காரியங்கள் செய்தாலும் அவங்களுக்கு உணர்வு இல்லை, அவங்களுக்கு அடிப்படையான தேவ பயமோ கீழ்ப்பிடிதலோ இல்லை. எப்படி தன்னுடைய மேலான அதிகாரத்தை, நன்மை செய்ய விரும்புகிற ஒரு அதிகாரத்தை பார்க்கக்கூடிய ஒரு இருதயம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தேவன்கிட்ட போய் மன்றாட போறார். இதான் முதல் முறையாக மோசே தனக்காகவோ பிறருக்காகவோ இல்லாம மன்னிப்பு கேட்கும்படியாக தேவன்கிட்ட போறது. இதுதான். ஏன்னா பொதுவாக தேவன் நீ மேலே வா அப்படின்னு கூப்பிடுவாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்வோன் ராஜா சொல்லுவான், நீ தேவன்கிட்ட எனக்காக வேண்டிக் கொள்ளு, நீ இதிலிருந்து என்னை நிறுத்து அப்படின்னு சொல்லுவான். மோசே போய் வேண்டுவார். அப்போ இது வரைக்கும் மோசே ஒரு காரணம் இல்லாமல், அதாவது பார்வோன் சொன்னதுனால போயிருப்பாரு, தேவன் கூப்பிட்டதுனால போயிருப்பாரு. இதுதான் முதல் முறையாக மோசே அவரா போறார். நான் போகிறேன் தேவன்கிட்ட, நான் மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய் அவராக தான் போகிறார், தேவன் கூப்பிடல. எதுக்காக போகிறார்னா தன் ஜனங்களுக்காக தேவன்கிட்ட பேச போகிறார். இதுதான் உண்மையான ஒரு ஜெபம். அதாவது தனக்காக இல்லாமல் பிறர் மடிந்து போயிடக்கூடாது, அந்த ஆத்மா கெட்டு போயிடக்கூடாதுங்கிற பரிதாபத்தோடு போகிறார். அப்போ தேவன் சொல்கிறாரு, சரி, நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், இந்த ஜனங்கள் மத்தியில் நான் இருந்தேன்னா எப்போனாலும் இந்த ஜனங்களை அழிச்சிருவேன் அப்படின்னு தேவன் சொல்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா மோசையுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் எப்படி வளருது அப்படிங்கிறத இந்த ஒரு வசனத்தில் பார்க்கலாம். இந்த யாத்திராகமம் 32-31 தேவன்கிட்ட போய் மன்றாடி ஜனங்களுக்கு மன்னிப்பை பெற்று கொடுக்கணும் அப்படின்ட்டு மோசையா தேவன்கிட்ட போகிறாரு. இன்னொன்று அவர் சொல்கிறாரு, உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். அப்போ தேவன்கிட்ட ஒரு புஸ்தகம் இருக்குது, அந்த புஸ்தகத்தில் என் பேர் இருக்குன்னு மோசைக்கு தெரியுது. அப்போ அந்த அளவுக்கு தேவன் தான் இந்த ஜனங்களுக்காக இல்லை, பொதுவாக இந்த ஜனங்களுக்காக வைத்திருக்கிற காரியத்தை தேவன் மோசைக்கு வெளிப்படுத்தினதுனால தான் மோசைக்கு தெரியுது, என் பேர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது, அதை கிறுக்கி போட்டுருங்க, இந்த ஜனங்களை கொண்டு வாங்க. ஜீவ புஸ்தகத்தில் பேர் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய காரியம் இல்லையா? மோசே பார்க்கும்போது அவர் பேர் மட்டும்தான் இருந்ததா, வேற யார் பேர் இருந்ததாலாம் தெரியலை. ஆனால் என் பேரை கிறுக்கி போடுங்க பரவாயில்ல, ஆனால் இந்த ஜனங்களே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் அதமாக்கி போடக்கூடாதுன்னு மோசே போய் ரெக்வெஸ்ட் வைக்கிறார். இது எவ்வளோ பெரிய ஒரு அன்பு ஆழமாக இருந்திருந்தா மோசே இப்படிப்பட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டை வச்சுருப்பார். இத்தனைக்கும் மோசே அவங்க கூட வளரலை, அவங்க கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் அந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பு தான் கேட்டிருக்கிறாரு. பட் ஸ்டில் அவர் சொல்கிறாரு, என் பேரை கிறுக்கி போடுங்க, ஆனால் அந்த ஜனங்களுடைய பேரை நீங்கள் அந்த ஜனங்களை நீங்கள் விட்டு விடக்கூடாது அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணுறார். அப்போது மோசையுடைய அந்த மன அழுத்தம் எதற்காக அவர் பாரப்பட்டாரோ அந்த பாரம் அவரை அதற்காக எவ்வளவு உருவாக்கியிருக்குன்னு பாருங்கள். எந்த ஜனங்களுக்காக பரிதபித்தாரோ அந்த ஜனங்கள் மேலே அதிகப்படியான ஒரு அன்பை உடையவராக மோசே மாறினார். தான் உருவாக்கின ஜனங்களை அழிக்க தேவன் சித்தம் கொண்ட போதும் ஒரு மனுஷனா பூமியில்
பாவம் நிறைந்த அழுகி போகிற ஒரு சரீரம் உள்ள ஒரு மனுஷனா பிறந்த மோசே தேவன்கிட்ட ரெக்வெஸ்ட் வைக்கிறாரு, நீங்க அப்படி பண்ணிடக்கூடாது, உங்க நாமம் மகிமைப்படாமல் போயிடும், இந்த ஜனங்களுக்கு இப்படி பண்ணிட்டீங்கன்னு செஞ்சிருவாங்க, இந்த ஜனங்களுக்காக நீங்க என்ன செய்யணும், பரிதவிக்கணும் அப்படின்ட்டு பேசுற அளவுக்கு தேவன் மோசே மாறி இருக்காருன்னா, அப்போ அந்த அந்த அழுத்தம், அதாவது மண்ணுக்குள்ள இருக்கிற அந்த வைரம் எவ்வளவு நாள் பட அது வந்து நல்ல ஒரு பியூர் டைமண்டாக மாறுதோ, அது போல இந்த அழுத்த மோசைய ரொம்ப அன்புள்ளவனா, ரொம்ப பரிதவிக்கிறவனா, ரொம்ப மன உருக்கம் நிறைந்தவனா யாரை மாத்திச்சுன்னா மோசேய. யாத்ராகமும் 34:30 ஆரோனும் இஸ்ரேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசிப்பதற்கு கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். அப்போ இதுக்கப்புறம் மோசே போய் தேவன்கிட்ட இந்த கற்பலகைகள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இந்த ஜனங்க கிட்ட பார்க்கும்போது மோசே முகம் பிரகாசித்து இருந்தது. அந்த வெளிச்சத்தை பார்க்க அவங்களால முடியல, அந்த அளவுக்கு அவன் முகம் வந்து பிரைட்டாக இருந்தது. ஏன்னா தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு வந்த அந்த வெளிச்சம் மோசே முகத்தில் வந்து பிரகாசிச்சுது. இதுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் சீனாய் மலையில் எல்லாரையும் பக்கத்தில் எல்லாரும் கூடி வர சொல்லு, நான் மேகத்தில் பிரத்யட்சமாக உனக்கு தரிசனம் ஆவேன், ஏன்னா அப்போ தான் அந்த ஜனங்கள் உனக்கு பயந்து இல்லை உனக்கு கீழ்ப்படிவாங்க, நான் தான் உனக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்குறேங்கிறது இந்த ஜனங்கள் உணர்ந்து கொள்ளணும் பாரு. இப்போ மோசே மேலே தேவனுடைய பிரகாசம் வெளிப்படுறத பார்த்துட்டு மோசையை குறித்து அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு மோசையுடைய ஸ்டாண்டர்ட் வந்து வளர்ந்துருந்தது. இப்படி மோசையுடைய லைஃபு கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருக்குள்ள பலனும் வளர்ச்சியும் நிறைந்ததாக இருந்தது. தேவன்கிட்ட இருந்து வார்த்தை வாங்குறதா இருக்கட்டும், தேவனுடைய எல்லா வார்த்தைகளையும் ஜனங்களுக்கு எடுத்து சொல்கிறதா இருக்கட்டும், இதுக்கப்புறம் தான் ஆசாரிப்பு கூடாரெல்லாம் கட்டுவாங்க, அதற்கான எல்லா பிளானையும் தேவன் சொன்னபடி செய்கிறதா இருக்கட்டும், இப்படி எல்லா காரியத்தையும் மோசே அப்படி தேவன் விரும்பினது போலேயே செய்கிற நபராக இருந்தார். தேவனுக்கு பிரியமான ஒரு நபராக காணப்பட்டார். இவர் போய் கேட்டால் தேவன் மனம் இறங்குகிற ஒரு தேவனாக காணப்படுகிற அளவுக்கு மோசையுடைய ஜெபம் தேவன் முன்பாக பிரியமுள்ளதாக காணப்பட்டது. அப்போ இந்த அளவுக்கு மோசே என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் லைஃப்ல வளர்ந்துருக்கிறாரு. நீங்கள் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவர் பிறக்கும் போது தச்சனின் மகன் தான், அவர் வளரும் போதும் தச்சனின் மகன் தான். ஆனால் 30 வயசுக்கு மேலே நம்ம வந்து 12வது வயதிலே பார்க்கலாம், இயேசு வந்து ஞானத்திலும் ஆவியிலும் வளர்ந்தவராகி மனுஷ அனுகூலத்திலும் தேவ கிருபையிலும் வளர்ந்தார் அப்படின்ட்டு. அப்போ வளர வளர அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறார் பாருங்க. எப்படின்னா அவருக்கு எல்லா வல்லமையும் தேவன் கொடுத்ததுக்கு அப்புறமாக கூட இடுப்பில் சீலையை கட்டி கொண்டு எல்லாருடைய கால்களையும் கழுவினார். அவர் தேவனாக இருந்த போதும் ஒரு ராஜாவாக இருந்து கொண்டே சிலுவையில் அறைய தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஜனங்களுக்காக தன் ஜீவனையே ஒப்பு கொடுத்தார். இது நீங்கள் வந்து சங்கீதம் 29வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்குமா, அக்லி ஜுவாலைகளை பிளக்குமா, அந்த அளவுக்கு வல்லமை மிக்க தேவன். 11வது வசனம், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுத்து கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்போ அவ்வளோ வல்லமையை வச்சிருக்கிறவர் தான் சமாதானத்தை தருகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார், பலனை தருகிறவராக இருக்கிறார். அப்போ வளர்ச்சி அப்படிங்கிறது எதில் இருக்குன்னா, தாழ்மைப்படுகிறதுலையும் பிறருக்காக பரிதபிக்கிறதுலையும் தான் இருக்குன்னு மோசையுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். அப்படிப்பட்ட வளர்ச்சி நம்மக்கிட்ட இருக்கா? என்ன எதிர்த்தவங்களை, என்ன அவமானப்படுத்தினவங்க மத்தியில் நான் வாழ்ந்து காட்டணும், அவங்க மூஞ்சில கரிய பூசணும், அவங்களுக்கு முன்பாக என்னுடைய பலன் என்னன்னு காட்டணும், எனக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வல்லமை அவங்க உணர்ந்து கொள்ளணும், சவால் விடுறது, அதுக்காக வைராக்கியம் கொள்வது, இது நிச்சயமாக ஒரு வளர்ச்சி கிடையாது. நல்லா வளர்ந்தவங்க, ஆவியில் வளர்ந்தவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, தன்னை இன்னும் தாழ்த்துகிறவரா, தன்னை எதிர்த்து வருகிற, தன்னை எதிர்க்கிறவர்களுக்காகவும் தேவ சமூகத்தில் மண்டியிடுகிறவர்களாக, தான் எல்லா வல்லமையும் உடையவர்களாக இருந்த போதும் தன்னையே ஒப்பு கொடுக்கிறவர்களாகத்தான் இருப்பாங்கன்னு மோசையோடைய லைஃப்லையும் சரி, இயேசு கிறிஸ்துவோடைய லைஃப்லையும் நம்ம பார்க்கலாம். அப்போ உங்களை ஒவ்வொரு அழுத்தமும் உங்களை
ஒரு புடமிடுகிற குகைக்குள்ள வைக்கிற வெள்ளியை போல உங்களை சுத்திகரித்து கொண்டே இருக்குது. இன்னைக்கு ஏதோ போகிற ஒரு அழுத்தத்தை நினைத்து நீங்க பாரப்படாதீங்க. உங்களையே அறியாம நீங்க தேவனுக்குள்ள வளர்ந்து கொண்டே இருக்கிறீங்க. மோசேக்கு இப்படிப்பட்ட வெளிச்சமெல்லாம், அதாவது ஜீவ புஸ்தகத்தை குறித்தும் கட்டளைகளை குறித்தும் தேவ ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்தும் தேவனுடைய வருங்கால திட்டத்தை குறித்தும் இவ்வளவு பெரிய வெளிப்பாடுகளை மோசே எப்படி பெற்றுக்கொண்டார்? அவர் தேவனோடு ஒவ்வொரு நாளும் வளர்கிறவராக இருந்தார். நாமளும் வளர்கிறவர்களாக இருக்கணும். இந்த அழுத்தம் நம்மளை எந்த மாதிரி சிந்திக்க வைக்குது அப்படிங்கிறத பாருங்க. நம்மளை பிறருக்காக ஜெபிக்க வைக்குதா? பிறர் முன்னாடி வாழ்ந்து காட்டணுங்கிற சிந்தனையை தருதா? அது நம்மளுக்கு தேவன் நம்மளை உருவாக்குகிறார் என்பதையும் நாம் மாம்சத்தில் உருவாகி கொண்டு இருக்கிறோம் என்பதற்கான அந்த வித்தியாசத்தை நமக்கு காட்டும். காட் பிளஸ் யூ.